ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்டு. தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் இன்று. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நலமுடன் வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரில் எல்லாம் அடுப்பு புது அடுப்பு வாங்கிட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்போம். நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் அடுப்பு வெளியில் வச்சே சமைக்க முடியாது. அதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது நமக்கு. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுக்க வேண்டியதான். நான் எலக்ட்ரிக் அடுப்பு தான் எங்களுக்கு. இங்கே கேஸும் கிடையாது. கேஸ் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, பட் கேஸ் இல்லாதவங்க எலக்ட்ரிஷியன் அடுப்பு தான். நம்ம வீட்டில் இருக்க பாத்திரமோ இல்லை நம்ம வாங்கினதோ புது பாத்திரமோ நல்லா நீட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு இங்கே தண்ணி ஊற்றுறவங்க தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றாதவங்க ஃபஸ்ட்டே அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்குவாங்க. நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா ஒரு பாதி சூடானதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் அதோடு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி. நான் எந்த டம்ளரில் பால் எடுத்தேனோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா நீங்கள் ஊற்றியிருக்க பாலும் தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசியை அதில் போட்டுருங்க. நம்ம மட்டும் போடுறத விட நம்ம குழந்தைங்களையும் சேர்த்து வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து அதில் அரிசி அள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அரிசியை போட்டுட்டு அரிசி நல்லா வெந்து வரணும். அந்த பாலெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வெந்து வரணும். வெல்லம் அப்போல்லாம் உடச்சிட்டு அப்படியே போடுவோம். இப்போல்லாம் வெள்ளத்தில் நிறைய கல் வண்டு அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால வெள்ளத்தை பாவு காய்ச்சிக்கலாம். எங்களுக்கு இங்கே நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தட்டுறோம் அப்படின்னா கீழே இருக்கவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன உரலில் வச்சு இடிச்சிட்டோம்னா நல்லா பூ மாதிரி நல்லா பொடிஞ்சிருக்கும். இந்த வெல்லம் இந்த அளவுக்கு பொடிஞ்சிருக்கும். இதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, ரொம்ப ஜாஸ்தி வேணால், வெறும் காய்ச்ச மட்டும் தான் போகிறோம். நம்ம பாகு எடுக்கலை. அந்த சர்க்கரை கரைஞ்சி அதில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை சூடு பண்ண போகிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெல்லமெல்லாம் கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் கொதிக்கணும், ட்ரை ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்து அந்த பால் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி அந்த சாப்பாட்டில் தண்ணியே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வெல்லம் ஊற்றும் போது திரும்ப ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஆகாமல் திக்காக இருக்கும். எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் அதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காத அளவுக்கு. அதில் முக்கால்வாசி சில்வர் பாத்திரம்னா அடி பிடிச்சிரும். இது மாதிரி அலுமினிய குண்டான்லாம் இருந்ததுன்னா அடி பிடிக்காமல் நல்லா பண்ணலாம். தேவையான அளவுக்கு நெய்யை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுக்கணும். சில பேர் அப்படியே தேங்காவை துருவிட்டு அப்படியே பச்சையாக கூட போடுவாங்க. அது மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் போடலாம். தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த உலர் திராட்சை போடுவாங்க, அதுவும் சேர்த்து நல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பபுள்ஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து பொங்கலில் சேர்த்துற வேண்டியதான். இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியாக போடுறவங்களும் பொடியாக போடலாம். இல்லை பொடியாக வேண்டாம் அப்படின்றவங்க நாங்களை நச்சுட்டு போடுவோம். எங்கள் அம்மாலாம் பொங்கல் பண்ணும்போது நச்சுட்டு தான் போடுவாங்க. பொங்கலை ஏலக்காவை நல்லா சின்ன கல்லில் வச்சு நச்சுட்டு அந்த ஏலக்காவோட தோலும் சேர்ந்து அதிலே கிடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏலக்காய் போடும்போது. அந்த மாதிரி ஏலக்காய் தேவையான அளவுக்கு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி எடுத்துட்டிங்கன்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த பொங்கல் ட்ரை ஆகாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இது இப்படியே தான் இருக்குமே. இது நான் காலையில் வச்சுட்டு ஈவினிங் பார்க்கையில் கூட இந்த பொங்கல் அப்படியே தான் இருந்தது, கெட்டியாகாமல். இது சூரிய பொங்கல். நம்ம சூரியன் உதயமாகவே பொங்கல் வச்சுட்டு நம்ம சூரியன்கிட்ட காட்டிட்டு சாமி கும்பிட்றதுனால சூரிய பொங்கல். நாங்களும் காலையில் எந்திரிச்சு செஞ்சு சூரியன்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக பொங்கலை கொண்டாடணும். மறுபடியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.